இதயகனி விஜயனின் வணக்கம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அதுக்கான கால அவகாசம், அதற்கான ஒரு பெருமை, அதற்கான ஒரு உற்சாகத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் அண்மை காலமாக இல்லை. ஏன்னா தமிழ் உலகத்திலேயே உயர்ந்த மொழி. தமிழ் மொழி உலகில் பழமையான மொழி. இந்த பெருமையை அதை எவ்வளவு தாழ்த்தினாலும், எவ்வளவு அதுக்கான எதிர்ப்போக்கில் போனாலும் கூட அது என்றும் இளமையோடு திகழும், வளரும், அது உயர்ந்து நிற்கும். அது யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. யாரோட என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அது எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பிரதமர் மோடி அதை தொடர்ந்து சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கார். தமிழ் இருக்கைகள், அதாவது தமிழோட திருக்குறளை பற்றி சொல்லாத இடம் கிடையாது. எங்கெங்கே போகணுமோ அங்கங்கெல்லாம் பேசுகிறாரு, அங்கெல்லாம் சொல்கிறாரு. பிறமொழி மாநிலங்களில் கூட அதை பற்றி சுட்டி காட்டுறார். ஸோ அது அவருக்கு அதனுடைய அது பெருமையும் வளமையும் அதனுடைய இனிமையும் அந்த சுவையும் அவருக்கு தெரியுது, புரியுது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மரமண்டைகள் நிறையா இருக்குது. இந்த மரமண்டைகளுக்கு அது புரியலைங்கிறத விட அவங்க அதை அரசியலாக வச்சுக்கிறாங்க. தமிழை இழிவுபடுத்துகிறத ஒரு அரசியலாக வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல உயர்ந்த சிந்தனையோ தொலைநோக்கு பார்வையோ தமிழை பெருமைப்படுத்தணுமோ அந்த மாதிரி எண்ணமெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா பொங்கல் திருநாள் டைம்லேயும் அதை தமிழர் திருநாள் அப்படிங்கிற சொல்கிறது போக தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற மாதிரி அப்படி போயிடுறாங்க அவங்க. அதை அரசியலை உல்ட்டா பண்ணுறதுன்னா அரசியலை திசை திருப்புற வேலை, மக்களுடைய சிந்தனைகளை திசை திருப்புறது. அதுக்கு எதிராக சில பேர் கருத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்களே, அதுக்கான எதிரான கருத்துக்கள், அதுக்கான விமர்சனங்கள், அதை பற்றி ஆராய்ச்சி சொல்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் போது இப்படி இந்த மாதிரி அரசியல் தான் திமுக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அது கருணாநிதி உருவாக்கி வச்ச அரசியல். ஏன்னா அதாவது வளர்ச்சியை நோக்கி கிடையாது, வீழ்ச்சியை நோக்கி போகின்ற அரசியல். அது மக்களை வீழ்ச்சியில் நோக்கி கொண்டு போகிற அரசியல். அது தமிழை வீழ்த்த முடியாது அவங்களால. அவங்க என்ன திலாலங்கடி வேலை பண்ணாலும், என்ன தகுதித்தம் பண்ணாலும் தமிழை வீழ்த்த முடியாது. ஆனால் தமிழர்களை வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சிகள் வாயிலாக, இலவச திட்டங்கள் வாயிலாக, திசை திருப்பும் அரசியல் வாயிலாக எவ்வளோ தூரம் தமிழர்களை கீழே தாழ்த்தணுமோ அதெல்லாம் அதாவது சளைக்காமல் பண்ணுறாங்க. தமிழனும் தாழ்ந்து போய்கிட்டே இருக்கான். இதுக்கு மேலே தமிழனுக்கு ரோஷம், மானம், சூடு சொரணை வருமானா நமக்கு தெரியல. ஏன்னா 500 ரூபா 1000 கொடுத்த திமுக வரப்போகிற தமிழக சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலின் போது 5000 ரூபா கொடுக்குறது திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போவே அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. அந்த பணத்தை எதிர்க்கட்சிகள் மற்ற கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி கொடுக்குமாங்கிறது தெரியாது. அது ஒரு கேள்விக்குறி. ஆனால் இவன்கிட்ட பணம் இருக்குது, மானாவரியாக பணம் சேர்ந்துருக்கு. எல்லாம் நம்ம பணத்தை தான் உருட்டி சுரண்டி புரட்டி எடுத்து சேர்த்து வச்சுருக்காங்க. பல்லாயிரம் பல கோடி நூறாண்டுன்னு சொல்கிற மாதிரி பல கோடி. அது கணக்கு வழக்கே கிடையாது. அது எண்ணிக்கையில் அடங்காத விஷயத்த சேர்த்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் தேர்தலில் பயன்படுத்த போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன அரசியல்னால் நேர்மையான அரசியல் வரவே வராது. சுட்டு போட்டாலும் வராது. பாடம் கற்றுக் கொடுத்தா கூட வராது. கற்றுக் கொடுக்குறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. அவங்கள வீழ்த்துறது அரசியலாக தான் பண்ணுறாங்களே வெளியே அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி தெரியல. தமிழ் புத்தாண்டுங்கிறத எப்படி சொல்லணும், அதை பற்றி சொல்லவே காணோம். தமிழ் புத்தாண்டுங்கிறதே சொல்ல காணோம். பிற மொழிகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறாங்க, பிறமொழி புத்தாண்டுகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறாங்க, வேறு விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. தமிழுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அது ஏன் அப்படி? அது என்ன அதில் உங்களுக்கு அதில் மகிழ்ச்சி நீங்கள் பெற போகிறீங்க, மகிழ்ச்சி அடைகிறீங்க, அது தெரியவே இல்லை. அதாவது ஆவின் பால் பாக்கெட்டில் தமிழ் புத்தாண்டுனா தமிழ் புத்தாண்டு அந்த வாழ்த்தோடு இருக்கும், ஒவ்வொரு வருஷமும் இருக்கும். அது திமுக, அதாவது ஸ்டாலின் தலைமையில் திமுக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் அது காணும். அது நின்று போச்சு, அந்த மேட்டர் நின்று போச்சு. ஏற்கனவே நடைமுறையை ஏன் மாற்றுறீங்க? நீங்கள் நடைமுறையில் உள்ளதை நீங்கள் ஏன் மாற்றுறீங்க? அது இருந்துட்டு போட்டோம். உங்களுக்கு என்ன அதில் என்ன கஷ்டம்? உங்களை தான் நீங்கள் இது பண்ணி முன்னிலைப்படுத்தினா அதான் அரசியல். அந்த அரசியல் உங்களோட வச்சுக்கோங்க, அது உங்கள் திமுக காரங்களோட வச்சுக்கோங்க. பொதுவில் மக்களோட வரிப்படத்தில் அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணக்கூடாது. அது பண்ணாதீங்க. இதை கேட்கணும். இதுக்கு நீதிமன்றத்துக்கு ஏன் போக மாட்டேங்கிறீங்க? இதுக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு போகலாமே. இவங்க பண்ணுற அட்ராசிட்டி அரசியலை எதிர்த்து நீதிமன்றங்கள் போகலாமே. அவங்க அதுக்கெல்லாம் அதாவது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீதிமன்றத்துக்கு உடனே ஓடிடுறாங்க. ஆனால் இதை நம்ம பூரா மேடை பேச்சும் சமூக வலைதளங்களில் பேசுகிறதோடு நிறுத்திக்கிறாங்களே, அதுக்கு போகணும்.
இவங்களை வந்து இப்படி போய் நீதிமன்றத்தின் மூலமாக இவங்களை வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. டாஸ்மார்க் விஷயத்தில் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க இல்லையா, போய் வந்து குட்டு வச்சாங்கல்ல, டாஸ்மார்க்கில் குட்டு வந்து நீதித்துறை வந்து குட்டு வச்சாங்க. ஏன்னா அது வந்து அதிகம் வெளியே வரல, அந்த விஷயம் வெளியே வரல. இது அதாவது கவர்னர் மேட்ரு வெளியே வந்துருச்சு. அதை வந்து பெருசாக போய் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மேட்ரு பேச மாட்டேங்கிறாங்க. இந்த நம்ம சைடை, எதிர்கட்சி சைடு அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது. அதாவது சிங்கப்பூரில் வந்து தமிழ் ஆட்சி மொழியாக இருக்குது. சிங்கப்பூரில் அங்கே உள்ள அதிபர், அதாவது லீவான் குயினுடைய மகன், அதுக்கப்புறம் இன்றைய பிரதமர், முந்தைய பிரதமர், இவங்கெல்லாம் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. தமிழ் பண்டிகையை வந்து தமிழ் புத்தாண்டை வந்து அங்கே சிறப்பாக கொண்டாடுறாங்க. அது ஒரு இதாக இருக்குது. இவங்க இந்த திமுக மட்டும்தான் அதை பண்ண மாட்டேங்கி, அதாவது தமிழ் மொழியை நாங்கள் உயர்த்துற மாதிரி யாரும் உயர்த்தலை அப்படிங்கிற மாதிரி சும்மா, அதான் அந்த வெண்ணை வெட்டி சிப்பாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெண்ணை வெட்டி சிப்பாய்கள் தான் இவங்கெல்லாம். அது அரசியலுக்காக செய்கின்ற அந்த விமர்சனங்கள். நாங்கள் தமிழுக்கு நாங்கள் படுற மாதிரி யாரும் பண்ணலை அப்படி இப்படின்னு சும்மா பேருக்கு பெருமைக்கு அப்படி சொல்லிட்டு போவாங்க. திட்டங்களை அறிவிப்பாங்க. வந்து அறிவிக்கிறதுல பல விஷயங்கள் வராமல் போயிடும். ஆனால் மக்கள் வரிப்பணத்தில் எவ்வளோ வீணடிக்கணுமோ அவ்வளோ வீணடிக்கிற வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து இவங்களுக்கு அதில் மாஸ்டர் டிகிரி, டாக்டர் பட்டம்லாம் கொடுக்கலாம், அவ்வளோ வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இது உணரணும். இவங்க எவ்வளோ தூரம் தரந்தாழ்ந்து போய்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து துரைமுருகன் வந்து தமிழை எவ்வளோ இழிவுபடுத்தணுமோ அவ்வளோ இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கார். மன்னிப்பும் கேட்டுக்கிறார். அதாவது எதிர்ப்பு பலமாக வந்துச்சுன்னா மதிப்பு கேட்டுக்கிறார், உடனே மன்னிப்பு கேட்டுக்கிறார். அதான் அந்த திசை திருப்பும் அரசியல் தான். அதில் அது ஒரு பகுதி தான் இது. அது பாருங்கள், பொன்முடி எவ்வளோ மோசமாக தினமலரில் டீட்டெயிலாக போட்டாங்க. ஒரு மோசமான அந்த வார்த்தைகளை மட்டும் நீக்கிட்டு எவ்வளவு மோசமாக வந்து பேசணும் அவ்வளோ மோசமாக ஒரு மேடையில் ஒரு மந்திரி, அவர் படித்தவர், விவரம் தெரிஞ்சவர், ஆசிரியராக பணிபுரிஞ்சவர், அவர் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காருன்னா அப்போ எவ்வளவு உள்ள வக்கரம் இருக்குது அவங்களுக்கு. உள்ளெல்லாம் வக்கரம், புத்தியெல்லாம் வக்கரம், உடம்பெல்லாம் வக்கரம். அந்த மாதிரி வக்கர புத்தி கூட்டம் உள்ள கட்சி தான் வந்து திமுக அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன பண்ணாங்க, அவரை கட்சி பொறுப்பில் தான் நீக்கியிருக்காங்க. நீக்கிட்டு மந்திரி பொறுப்பை விட்டு நீக்கிறேன்னா அது பண்ணலை. அது பண்ணினா நீ உண்மை நியாயவாதி, நீ வந்து உண்மையிலே வந்து மக்களை பற்றி நீ கொஞ்சம் கவலைப்படுற, மக்களை பற்றி சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் அது வந்து பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கிறது தெரியல. ஆனால் அந்த பிரச்சனையை வந்து எதிர்கட்சிகள் இப்போ விடுற மாதிரி தெரியல. இது பெருசாக போயிட்டே இருக்குது. ஒரு வேலை நீக்கப்படலாம், பொன்முடியிலிருந்து நீக்கப்படலாம். பொன்முடி மட்டுமா, யார் எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க என்னென்னலாம் பார்த்தோன்னா அது பெரிய சரித்திரம். கருணாநிதி பேசாத பேச்சா, அவரை விட மோசமாக பேச முடியுமா? அனந்தநாயகி காங்கிரஸில் வந்து எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தவங்க, கட்சியில் இருந்தவங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க, அவங்கள பற்றி எவ்வளோ கீழ்த்தரமாக பேச முடியும் அவ்வளோ கீழ்த்தரமாக பேசுனாங்க. இந்திரா காந்தியை பேசுனாங்க. இந்திரா காந்தி மதுரைக்கு வராங்க, அது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மதுரைக்கு வராங்க. அந்த அம்மாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்து கருப்பு கொடி காட்டுறோன்னு சொல்லிங்கிற பேரில் அவங்க வந்த வாகனத்து மேலே வந்து கம்புகளை வீசி அவங்கள வந்து அடிக்க முயற்சி பண்ணி என்னென்னமோலாம் பண்ணாங்க. அதனால் காயப்பட்டது இந்திரா காந்திக்கு. அதுக்கு காயப்பட்டதுக்கு கருணாநிதி சொல்கிறாரு, அந்த அதாவது மாதவிடாய் நாட்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்படின்னா எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறத, ஒரு தலைமையே அப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் கீழே உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? தலைமையே அந்த லட்சணம். ஸோ கீழே உள்ளது அந்த லட்சணத்தை தான் இருக்குது. இதை வந்து திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அண்ணாமலை இதை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவராக இருந்ததுக்கப்புறம் இவங்களுடைய கீழ்த்தரமான, இவங்களுடைய பிற்போக்குத்தனமான, ஊழல் தனமான விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். அதை நினைவூட்டிக்கிட்டே இருக்க வேண்டும். இவனுக்கு வந்து திசை திருப்புற வேலை பண்ணுறான்னா நீ நினைவூட்டுகின்ற வேலையை பண்ணணும். அந்த வேலையை வந்து எதிர்கட்சிகள், அதிமுக அதை பண்ணலை, சரியாக பண்ணலை. அப்பப்போ அரசியல் தான் பேசுகிறாங்களே ஒழிய வந்து நீடித்த விஷயங்களையும் அவங்கள அரசியல் தெரியாது, வரலாறு தெரியாது தான் அதிமுக தலைமை பொறுப்புகள் இருக்காங்க. இல்லைன்னா இது இருக்கிறவனை வந்து விஷயம் தெரிஞ்சவனை பேச விடணும். பேச விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் இருக்குது? இப்போ வந்து நயினா நாகேந்திரனுக்கு ஓரளவுக்கு தெரியும், விவரங்கள் தெரியும். அவர் சுட்டி காட்டணும். இதை கண்டிச்சிருக்கார். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துங்கிறத வந்து ஸ்டாலின் சொல்லாத வந்து அவர் கண்டிச்சிருக்காரு, கடுமையாக கண்டிச்சிருக்காரு. சில புள்ளி விவரங்களோட சுட்டி காட்டியிருக்காரு. அது அந்த அணுகுமுறை வந்து நீ தொடர்ந்து நீடிக்கணும். இது நீடிக்கணும், அடிச்சுக்கிட்டே இருக்கணும், திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கணும், சளைக்காமல் அடிக்கணும். அவன் என்ன திசை திருப்பறதுக்கான அவனை சிந்திக்கிறதுக்கு இடமே கொடுக்காத அளவுக்கு திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். அதை வந்து பண்ணணுங்கிறது வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இது நடக்குமா என்னங்கிறது வந்து இனிமேல் தான் பார்க்கணும்.
அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இவங்களை பற்றி சுட்டி காட்டுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது இனிமேல் எதிர்காலம் அதற்கான வழிமுறையில் போகணும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் அது நடைபெறுவதற்குள் திமுகவினுடைய அதை அப்படியே எக்ஸ்ரே எடுத்துடணும், அதை ஸ்கேன் பண்ணிடணும். பண்ணி இவங்க இதுதான் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில், அந்த மரமண்டை மக்கள் இருக்காங்களா தமிழ் மக்கள், அந்த மக்களுக்கு மத்தியில் புரிய வைக்கணும். அதை செய்ய வேண்டியது எதிர்க்கட்சிகளுடைய, நல்ல சிந்தனையாளர்களுடைய, தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு பொதுவாக இருக்கிறவங்க கூட அதை பற்றி சொல்லணும், சுட்டி காட்டணும். இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.